பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் சீரீஸில் தேர்வு 2 தமிழை வந்துட்டு கலை சொற்கள் கேட்டிருந்தேன். அது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, எங்கேருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது நில வரைபடம் சார்ந்த தகவல்களில் லெஜண்ட் என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு ஆன்சர் வந்து குறி விளக்கம். இது எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th புக்கு, சரியாப்பா. 7th புக்கில் நில வரைபடத்தை கற்றறிதல் ஜாகிரஃபி புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கப்பா. ஜாகிரஃபி லெசனில் கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்களேன், லெஜண்ட் அப்படின்னா என்னென்னா குறி விளக்கம், சரியா. மேப் அப்படின்னா நில வரைபடம், ஸ்கேல்னா அளவை, ரிலீஃப் மேப்ஸ் அப்படின்னா நிலத்தோற்ற வரைபடம், அட்லஸ் அப்படின்னா வரைபடம். அதே மாதிரி இந்த முக்கியம்ப்பா, கிராஜுவேட்டட் அப்படின்னா பகுத்து குறியீட்டு அளவு, தீமேட்டிக் மேப் அப்படின்னா கருத்து படம், சரியாப்பா. இதுலேருந்து தான் கேட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100வது கொஸ்டின், கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எது? ஹசார்டு பேரிடர். இது எதுலேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா அதே 7th புக்கு ஜாகிரஃபியில் பேரிடர் மேலாண்மை அப்படின்ற லெசனில் இருக்குது. அதுலேருந்து கேட்டிருக்கேன்ப்பா. இடர் அப்படின்னா ஹசார்டு, சரியா. பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர். இது 2 தான் குழப்பம், சரியாப்பா. இடர் அப்படின்னா நம்மளுக்கு சின்னதாக நடக்கக்கூடிய ஒரு பாதிப்பு, அது ஹசார்டுன்னு சொல்லுவாங்க. பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. பாதிப்பு அப்படின்னா வல்னரபிலிட்டி. இது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. அடுத்து பாருங்கள், எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னா என்னென்னா அணைத்தல், சரியாப்பா. ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் சொல்கிறோம்ல, அதுதான், சரியா, அணைத்தல். அதே மாதிரி எமர்ஜென்சினா அவசர கால, சைக்காலஜிக்கல்னா உளவியல் ரீதியான, சரியாப்பா. அதே மாதிரி ட்ரெம்ப்ளிங் கேட்டிருந்தேன். ட்ரெம்ப்ளிங் அப்படின்னா நடுக்கம். இதுலேருந்து தான்ப்பா கேட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு போட்டுட்டேன். நம்ம 6th 7th ஜாகிரஃபி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, அது போக சயின்ஸ் பின்னாடி இந்த மாதிரி கலை சொற்கள் நிறையா இருக்குது. இப்படி தான் வந்து போன குரூப் 4ல் எடுத்திருந்தாங்க, சரியா. அதை படிக்க சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் ஏற்கனவே டெலகிராமில். ஸோ வாய்ஸ் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அடுத்த தமிழ் கொஸ்டினும் எதுக்கு பின்னாடி இருக்க கலை சொற்கள் கேட்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. நன்றி.